வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் திரும்பவும் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கணும். எஸ்தர் 4:12. போதும். யாருடைய வார்த்தைகள்? எல்லாரும் சத்தமா எஸ்தரின் வார்த்தைகள். இன்றைக்கு நாம் எஸ்தரின் வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை கவனிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. எல்லாரும் சொல்லுங்கள், எஸ்தரின் வார்த்தைகள். சத்தமாக சொல்லணும். நான் போன இதில் இன்ட்ரோடக்ஷனாக ஒரு 3-4 வேர்டு சொன்னேன். நம்ம இன்றைக்கி இதில் ஒரு வார்த்தையை குறித்து ஒரு வேர்டை சொல்கிறேன். அதாவது இப்படி சொல்கிறேன், எதை பேசுகிறோமோ அதையே காண்போம். ஆமென். எதை இன்றைக்கு காண்கிறோமோ அதை அவைகள் இதற்கு முன்பாக நாம் பேசினவைகளே அப்போது எதை பேசுகிறோமோ அதையே தான் நம்ம என்ன செய்வோம்? காண்போம். இன்றைக்கி நம்ம ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அதை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பேசியிருக்கிறோம். அப்போது பேசாமல் ஒன்றையும் பார்க்க முடியாது. நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ முதல்ல பேசணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பேசணும். கோலியாத்தை வீழ்த்துவதற்காக போகும்போது கையில் கவன் இருந்தாலும் அடைப்பையில் கல் இருந்தாலும் தாவீது பேசினான். உன்னை கொண்டு நான் ஆகாயத்து பட்சிகளுக்கு போடுவேன், நீ நிந்தித்த என்ற சர்வ வல்லமையுடைய இயேசு நாமத்து நான் வருகிறேன். அவன் பேசினது எதை பேசினான் அதை அப்படியே பார்த்தான். ஆமேன். வேவு பார்ப்பதற்காய் மோசே ஜனங்களை அனுப்புகிறான். அப்பொழுது காலேபும் யோசுவாவும் பேசினார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டி நம்மோடு இருக்கிறவர் அதிகம். நாம் எளிதாய் அந்த கானானியரை சுதந்தரிக்கலாம் பேசினாங்க. இன்னும் 12 பேர் என்ன சொன்னாங்க? நம்மளால் முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், அவர்கள் ராட்சதர்களை போல் இருந்தார்கள் அப்படின்னு பேசினாங்க. முடியாதுன்னு சொன்னவன் எல்லாம் வனாந்தரத்தில் செத்து போனா, முடியும்னு சொன்னவன் கானானை சுதந்தரித்தான். ஹலோ, பிரைஸ். அப்போது முதல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, எதை நீங்கள் பார்க்கணும் விரும்புகிறீங்களோ அதை என்ன செய்யணும்? முதலாவது பேசணும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு பாஸ்டர் ரொம்ப ஐஸ்வர்யத்து செழிப்பை குறித்து பேசின போது அவர் கேட்டார், மீட்டிங் முடிஞ்சு நீங்கள் எந்த காரில் வந்தீங்க அப்படின்னு. இவர் போனது சைக்கிளில். அப்போ சொன்னார், நீ காரில் வந்துட்டு பேசு, இப்படியெல்லாம் நீ பேசுனதை பார்த்தா ஏதோ நீ பெரிய காரில் வந்து இறங்கினாலாம் நான் நினச்சேன். நீ சைக்கிளில் வந்து இறங்கிட்டா நீ இப்படியெல்லாம் பேசுன அப்படி. அப்போ அவர் சொன்னார், ஆமேன். ஸோ நான் காரில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நான் பேசுகிறத மாற்ற மாட்டேன். இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு கண்ணுக்கு முன்னாடி காரில் வந்து இறங்க கர்த்தர் வைப்பார். ஸோ இன்றைக்கி கார்னிவல் அப்படின்ற ஒரு பெரிய காரை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆமேன். அப்போது நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பேசுகிற வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் செழிப்பை குறித்து அதிகமாக பேசும். கர்த்தர் என்னை ஐஸ்வர்யமாய் வைப்பார், என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார், என்னை தரித்திரனாய் கர்த்தர் வைக்க மாட்டார், என்னை கடனாளியாய் கர்த்தர் வைக்க மாட்டார், என்னை அநேகருக்கு கொடுக்குற அளவில் கர்த்தர் வைப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைப்பார். இந்தந்த வார்த்தைகளை நாம் பேச எதை பேசினோமோ அவைகளை நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் மைனஸை பேசுகிறது. ஸ்தோத்திரம், இப்படி ஆக்கும், நடக்காது, செய்யாது, அப்படி இப்படின்னு அந்த ஆளெல்லாம் ஸ்தோத்திரம் கூட்டத்திலே சேர்க்கக்கூடாது. புறம்பான இருளில் தள்ளிடணும். ஸ்தோத்திரம். ஒரு 10 பேர் செய்வோம், பாஸ்டரோட ஆலோசனை கேட்குற செய்வோமா அப்படின்னு 4 பேர் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆள் என்ன செய்யும்? அதெல்லாம். அப்போ அந்த ஆளை ஸ்தோத்திரம் நம்ம பேசுவோம், நடக்கும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடப்பிப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ எதை பேசுகிறோமோ அதையே காண்போம்.
பேசுங்க. உங்களை அறியாமலே சொல்லணும், கர்த்தர் என்னை நீடித்த நாட்களாக திருப்தி ஆக்குவார். ஆமேன். பாதி வயதில் மறிக்க விடமாட்டார். ஆமேன். கொரோனா ஊசி போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி, கர்த்தர் என்னை நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குவார். உன் ஆயுசு நாட்களை குறுக பண்ணுவேன் அவர் சொல்லலை, உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். இதை பேச 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 அவைகளை நிச்சயமாக நாம் காண்போம். ஆமேன். இதை பேசுறதுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வேணுமோ? ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக. ஆமாம், ஒரு காசும் கொடுக்காண்டாம். நாக்குக்கும் எலும்பு கிடையாது. அது பேச பேச அதுக்கு வலி வரவே செய்யாது. அதனால் அதை பேசிக்கிட்டே இருங்க. எதை பேசுகிறோமோ, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சு நிப்பாட்டவே கூடாது. கர்த்தர் என்னை சொந்த வீட்டில் கொண்டு போவார், கொண்டு பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமேன். திடீர்னு பார்த்தா சொந்த வீட்டில் கர்த்தர் உட்கார வைப்பார். கடனாளியாக இருக்கிறவங்க, ஐயோ கடன், ஐயோ கடன், என்ன செய்ய, ஐயோ அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறார்ல, பின்னத்தை திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தர் என்னை அநேகருக்கு கடன் கொடுக்குற அளவில் வைப்பார். இந்த கடன் எல்லாம் மாறும். அந்த உங்கள் பெருசு எம்டியாக இருந்துன்னு அதை பார்த்து பேசணும். இன்றைக்கி 10 ரூபா நோட்டு கூட இல்லை, பாரு ஒரு நாள் இதுக்குள்ளே கெட்டு 500 ரூபா நோட்டு இருக்க போகுது. ஆமாம், பேசுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவாராக. ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ எதை பேசுகிறோமோ அதையே நாம் காண்போம். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்க. நீங்கள் ஆண்கள் கை கொடுக்கணும். ஸ்தோத்திரம். யாராவது உறங்குனாங்கன்னா இதில் தான் தட்டி எழுப்புங்க, பரவாயில்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள், எதை பேசுகிறீர்களோ. சகோதரிகள் ஃபயராக இருக்கீங்க, சகோதரர்கள் ஃபயராக இருக்கீங்க. நீங்களும் ஃபயராக. ஓகே. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதையே காண்பீர்கள். வெரி குட், வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, இப்போது அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்ன அவருடைய வார்த்தைகள். அடுத்து, நீர் போய் உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் நான் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். ஓகே. இவ எஸ்தர் ராணி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாள். சூழ்நிலை என்பது மிக அவசரமான சூழ்நிலை. என்ன சூழ்நிலை அப்படின்னா, இப்போது மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்றான். அந்த மாதிரி அவர் அவ்வளோ துயர சத்தம் அலர்னார், கூப்பிடுறார். அது ஒன்று. அடுத்து, சட்டமும் நாட்கள் என்ன செய்யப்பட்டது, குறிக்கப்பட்டாயிற்று. யூத ஜனங்கள் 127 நாட்டில் உள்ள சகல யூத ஜனங்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாட்களும் குறிக்கப்பட்டாயிற்று. இப்போ என்ன செய்யன்னு தெரில. இப்போ இவ தான் ஏதாவது செஞ்சாகணும். அப்படியா, நாளைக்கே நான் ராஜாவிடத்தில் சட்டத்தை மீறி பிரவேசிக்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லலை. அவள் என்ன சொன்னான்னா, அந்த குவாலிட்டி அவள்கிட்ட அங்கே வெளிப்படுது. நீ சாம்பலில் உட்காந்தியோ எல்லாம் இருந்துக, ஆனால் ராஜாவிடத்தில் பேசுவதற்கு முன்பாக நான் ராஜாவுடைய அந்த செங்கோலை நான் தொடுவதற்கு முன்பாக நானும் என்னுடைய தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். நீங்களும் சூசானில் இருக்கிறவர்களை வர செய்து நீங்களும் உபவாசம் பண்ணுங்கள். நான் 3 நாட்கள் நாம் தேவனோடு முதல்ல பேசுகிறேன். நீ இப்போ யார்கிட்ட பேச சொல்கிற? அகாசிய ராஜாவிட்ட, என்னுடைய புருஷனாகிய ராஜாவிடத்தில் நீ பேச சொல்கிற, அப்படி தானே? நான் அந்த எஸ்தருடைய குவாலிட்டி அதில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ராஜாவிடத்தில் பேசுவதற்கு முன்பாக இந்த ராஜாவை காட்டிலும் மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர்கிட்ட பேசிட்டு நான் எங்கே வாரேன், இவர்கிட்ட வாரேன். ஹலோ, அதான் சொல்கிறார், நானும்
என் தாதிமாரும் என்ன செய்கிறோம், உபவாசம் பண்ணுறோம். அப்படின்னு அர்த்தம் தின்னாமல் பட்டினி கிடக்கிறோம் என்றல்ல, உபவாசம் பண்ணுகிறோம். உபவாசம், தேவனோடு வாசம். இவ்வளோ எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கும். ராணி எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ப்ரோக்ராம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நான் இப்போ யார்கிட்ட மட்டும் 3 நாட்கள் நான் என்னுடைய தாதியும் பேச போகிறோம், தேவனோடு பேசிட்டு, அதன் பிறகு நான் யார்கிட்ட பேசுகிறேன், இவங்ககிட்ட பேசுகிறேன், ராஜாட்டையோ யார்கிட்ட நான் பேசுகிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவள் சொன்னால், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். அதன் பிறகு நான் சட்டத்தை மீறி பிரவேசிப்பேன், அதன் பிறகு நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஆமேன் முர்தகாய்க்கு எஸ்தர் வார்த்தை அனுப்பினான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அதனால் அந்த விளைவுகளை தான் நான் ஒரு 4 பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். கவனியுங்கள். எஸ்தருடைய முதல் வார்த்தை, தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள். தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள். ஒரு ஆவிக்குரியவன் முதல்ல பேச வேண்டியது உலகத்தோடல்ல, முதலில் பேச வேண்டியது யாரோடு? சத்தமாக சொல்லணும். தேவன் எல்லாரும் நான் சொல்கிற போல சொல்லணும். தேவனோடு பேசிவிட்டு உலகத்தோடு பேசினாள். சவுண்டு குறைஞ்சிட்டு ஒரு முறை கூட, தேவனோடு பேசிவிட்டு சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் எஸ்தருடைய முதல் வார்த்தை. சூழ்நிலை அவசரம்தான், உண்மைதான். சட்டம் ஏற்றப்பட்டாயிற்று, உண்மைதான். நீர் அலறிட்டு வர்றீர், உண்மைதான். உங்களுடைய வஸ்திரத்தெல்லாம் கழட்டிட்டு ரெட்டுடுக்கிறீர், உண்மைதான். சாம்பல் இருக்கிறீர், உண்மைதான். ஸ்தோத்திரம். ஆனால் என்ன அவசரமாக இருந்தாலும் சரி, நான் முதலாவது பேச வேண்டியது யாரோடு? சொல்லுங்க, தேவன். நமக்கு இதனுடைய வேல்யூ, மேன்மை இன்றைக்கு அனைவரும் தெரியலை. நாம் தோற்று போவதற்கு காரணம், நான் கீழே வருவேன். ஸோ நாம் எப்படி பேசுகிறோன்னா, உலகத்தோடு பேசி விட்டுட்டு யார்கிட்ட பேசுகிறோம்? தேவனோடு பேசுகிறோம். அதனால் நம்ம தோற்று போகிறோம். எஸ்தரோ தேவனோடு பேசிட்டு என்ன செஞ்சா? உலகத்தோடு நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரியவன் எழுந்த உடனே முதலாவது பேசுவது புருஷனிடத்தில் இருக்கக்கூடாது, மனைவியினிடத்தில் இருக்கக்கூடாது, பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடாது, ஃபோனில் இருக்கக்கூடாது. முதல்ல எழுந்த உடனே பேசுவது அது யாரிடமாக இருக்க வேண்டும்? பழைய காலத்துல எல்லாம் ஒரு 25 வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த பழைய தாத்தா பாட்டிமார்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. எழுந்த உடனே முழங்காலே நின்று பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த வேலைக்கு போவாங்க. ஸோ அதிகாலையில் ஜெப சத்தம் கேட்கும். இந்த பக்கத்தில் உள்ள பாட்டி நம்ம இப்போ இங்கே இல்லை. அது எனக்கு எனக்கு அது பெரிய ஒரு இழப்பு மாதிரி தான். ஸ்தோத்திரம். அவங்க இருந்தாங்கன்னா நான் சீஜாவில் நம்பிக்கையோடு விட்டுட்டு போகலாம். யார் எத்தனை மணிக்கு கதவை தட்டினாலும் முதல்ல அவிய தான் கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்பணும். எனக்கு சவுண்டாக இருந்தால் மட்டும்தான் வரமாட்டணும். மற்ற யாருக்கு சவுண்டாக இருந்தாலும் இவ திறக்க முன்னாடி அவங்க திறந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்தோத்திரம். என்ன செய்ததுமே என்னை திட்டணும். இந்த பாஸ்டர் வேறு வேலையே இல்லை, 2 மணிக்கு கதவை தட்டி எழுப்பியார், 3 மணிக்கு கதவை தட்டி எழுப்பியாருன்னு. ஆமேன். அப்படி. ஆனால் நான் சில மேலே வரும்போது அதிகாலையில் 5 மணிக்கோ எல்லாம் மேலே வரும்போது அந்த பாட்டியினுடைய ஜப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அது என்னமோ அது என்ன ஒரு பெரிய சந்தோஷம். 4 மணிக்கு சோத்திரம் போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னமோ அந்த வயதானவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம்னு தான் சொல்ல முடியும். வேறு அது பெருசு என்ன சொல்ல தெரியலை. தேவனோடு பேசிவிட்டு எங்கே பேசணும்? உலகத்தோடு பேசணும். அடுத்து தேவனோடு எவ்வளவு அதிக நேரம் நம்ம பேசுகிறோமோ அந்த அளவுக்கு உலகத்தோடு நாம் பேசும்போது வெற்றியை நம்மளால் பார்க்க முடியும். அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் ஆவிக்குரிய விஷயத்தில் தான் அவசரத்தை காட்டுவது. டைம் ஆயிட்டு குழப்பம். பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் குழப்பம் இல்லை.
ஏன் அன்னைக்கு வேலை லீவு போட்டாலும் குழப்பம் இல்லை. உன்னுடைய முதலிடம் தேவனிடத்தில் அதிக நேரம் பேசுவதாக இருக்கட்டும். நான் தைரியமாக சொல்கிறேன், நீ சாதாரணமானவனாக உன்னால் இருக்க முடியவே முடியாது. உன்னுடைய வேர்டு, உன்னுடைய வேல்யூ, உன்னுடைய செயல்கள் எல்லாம் அசாதாரணமானதாய் மாறும். எழும்பணுன்னு நினச்சி பாருங்க. சிலர் உறங்கும் போதே கண்ணு திறக்க முன்னாடியே அப்படி மொபைலுங்க தேடி தேடி எழும்பியது. சிலர் எழும்புன உடனே காப்பியை கொண்டு வா, அது கொண்டு வா, மூடு கொஞ்சம் வாய, முதல்ல ஆண்டவர்கிட்ட நேராக போ, முழங்கால நெல்லு, அவரிடத்துல பேசு, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, அப்பான்னு கூப்பிடு. ஒரு நான் சொல்கிறது சாதாரணமாய் வாழ நான் விரும்பலை பாசன்னு சொல்கிறவங்க, உங்களுடைய 1 மணி நேரமாவது உன்னுடைய ஜெப நேரம் ஹல்லேலூயா ஆண்டவரோடு பேசிட்டு நீ உலகத்தோடு பேச ஆரம்பித்து பாரு. உன் வாழ்க்கையை நீ திருப்பி பார்க்கும்போது உன்னுடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்காது. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான். அவசரம்தான், இந்த சூழ்நிலை அவசரம்தான். ஆனால் இந்த விஷயத்தில் எஸ்தருக்கு சல்யூட் அடிக்கணும். அவள் அவசரப்படவே இல்லை. மொர்தெகாய் அவசரப்படுத்தினான். என்ன செய்ய போகிறார்? அவன் சொல்கிறான், அமைதியார், அவசரப்படாத. முதல்ல நான் ராஜாவிட்ட போகிறதுக்கு முன்னாடி நான் சர்வ வல்லமையுள்ள ராஜாவிட்ட போகிறேன். அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அவர்கிட்ட நான் 3 நாள் எல்லார்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். அவர்கிட்ட பேசிட்டு நான் இங்கே வாரேன். மீதி உள்ளதை அவர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கலாம். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேச ஆரம்பித்த போது என்ன நடந்துச்சு அதைத்தான் நான் சொல்கிறேன். கவனிங்க, எஸ்தர் ராஜாவிடத்தில் என்னென்னலாம் கேட்டாலோ அது எல்லாம் நடந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எஸ்தர் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நேரம் அதிகம் போயிட்டு நம்ம சர்ச்சை ஒரு எழுப்புதல் என்னென்னா, சாட்சி சொல்கிறவன் தான் என்னைக்கா ஒரு வாரம் எல்லாரும் எழும்பி நின்று சப்பி தள்ளுவணும். அதுக்கு அடுத்த வாரம் 2-3 வாரம் ஈச்சி அடிக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி அந்த எழுப்புதல் வாரமாக்க, அதனால் எனக்கு டைம் எல்லாம் போச்சு. ஓகே, ஆனாலும் எல்லாம் ஜீவன சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கவனிங்க, எஸ்தர் ராஜாவிட்ட என்னென்னலாம் கேட்டானோ அது ஒன்று கூட அவன் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் கேட்டது ஸ்தோத்திரம். எஸ்தர் 5:4 வாசிக்க வேண்டாம், அது இருக்கும். அவள் முதல்ல கேட்டது, அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் என்னைக்கு வரணும்? இன்னைக்கே வரணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 1 வாரம் தாண்டி வாங்கன்னு சொல்லல, என்னைக்கு வாங்க? இன்றைக்கே வாங்க. அவனுக்கு ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் அவன் சொல்கிற வேலை தெரியுதா? இன்றைக்கி நீ என்ன செய்ய, விருந்துக்கு வரணும். அவனுக்கு புரிஞ்சிட்டு இவன் விருந்துக்கல்ல விழிச்சியது, ஏதோ விண்ணப்பத்தை வச்சுட்டு என்ன செய்கிறா, விழிக்கிறா. அவனுக்கு புரிஞ்சிட்டு அவன் சொல்கிறான் பாருங்கள். அடுத்து அவன் விருந்துக்கு வந்தார்கள். விருந்துக்கு வந்துட்டு 6ஆம் வசனத்தில் ரசம் நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குன்னு ராஜா சொல்லல. ராஜா என்ன சொல்கிறா? 6ஆம் வசனம், எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடு. அவனுக்கு புரிஞ்சிட்டு இவன் விருந்து வச்சதுக்கு காரணம் என்ன, ஏதோ ஒன்று நம்மகிட்ட என்ன செய்ய போகிறான், கேட்க போகிறான். அவனுக்கு புரிஞ்சிட்டு அவனே கேட்குறான், வேண்டுதல் என்ன நீ எப்படி வாங்க போகிறான்றது தெரிஞ்சு போச்சு. அடுத்து அவன் சொன்ன, ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ராமேன்னு சொல்லுங்கள். இந்த ராஜா இன்றைக்கி விருந்துக்கு வரணும்னு சொல்லும்போது, நான் தேசத்தை ஆளுகிற ராஜாவுக்கு 127 நாடு என் கண்ட்ரோலில் இருக்குது, நான் 1 வாரம் தாண்டி வரேன்னு சொல்லலை. ஹலோ, அன்றைக்கே ராஜாவும் ஆமான் எங்கே வந்துட்டாங்க சொல்லுங்கள், விருந்துக்கு வந்துட்டாங்க. அவள் என்ன, அப்போது நான் முதல் வார்த்தை என்னென்னா, அது தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேசும்போது நடந்த முதல் விளைவு, அவள் வார்த்தைகள் தோற்று போகவில்லை. வார்த்தைகள் என்ன செய்யலை, எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், வார்த்தைகள் தோற்று போகவில்லை.
நீ தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேசும்போது உங்கள் வார்த்தைகள் என்ன செய்யாது? சத்தமாக பேருங்க, தோற்று போகவே போகாது. ராமேன்னு சொல்லுங்க. உடனே அவ சொல்கிறா, விண்ணப்பத்தை சொல்லல, எனக்கு விண்ணப்பம்னா சோத்திர 8ஆம் வசனம், நான் செய்த ராஜாவுக்கு சித்தமானால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் விண்ணப்பமாக இருக்கிறது. அடுத்து என்னைக்கு வரணும்? நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன். அடுத்து சொல்லியா? நாளைக்கு நீ நான் விருந்து வைப்பேன், நாளைக்கு நீர் என்ன செய்யணும்? வரணும். ராஜா சொல்லல, இன்னைக்கு வந்தாச்சு இல்லடே, இனி நிறைய அவருக்கு நிறைய உண்டுல்ல ஸ்டெப்னி எல்லாம், அங்கெல்லாம் விருந்துக்கு போகிறேன், போயிட்டு அடுத்த டைம் வரும்போது டேட் வரும்போது உனக்கிட்ட வாரேன் சொல்லல. சரி, நாளைக்கும் நான் வாரேன். வார்த்தைகள் தோற்று போகவில்லை. ஆமே. இவன் இப்போ பேசுகிறத எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 3 நாள் உபவாசம் இருந்து அவள் யாரோடு பேசி கொண்டு இருந்தாள் சொல்லுங்க. ஆமேன். பிரைஸ். உடனே சரி ஓகே, நாளைக்கே நானும் விருந்துக்கு வரேன். முக்கியம் நீ மட்டும் வந்தால் போதாது, யாரும் வரணும். ஆமாம், அவனும் வரணும். தலைவர் அன்னைக்கு 9ஆம் அந்த முதல் விருந்து முடிச்சுட்டு எப்படி போனான்? 9ஆம் வசனம், அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமொழிச்சு. நான் இதை வாசித்த போது எனக்கு சிரிப்பு வந்து, நான் எப்படி சிரிச்சேன்னா, ஆமானே இதுதான் உனக்கு கடைசி சந்தோஷம் அப்படி பார்க்கலாம். மருத்துவர்களிடத்தில் பேசுறதுக்கு முன்னாடி
அதிகாரிகளிடத்தில் பேசுறதுக்கு முன்னாடி, யாரிடத்துல நீ பேசுறதுக்கு முன்னாடி முதலாவது நீ பேச வேண்டிய நபர் யாராக இருக்கட்டும். ஆமென். உன் வார்த்தை தோற்று போகவே போகாது. அவன் எவ்வளோ பெரிய கொடூரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடினமானவனாக இருந்தாலும் சரி, தோற்று போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், எஸ்தரின் வார்த்தைகள் தோற்று போகவில்லை. எஸ்தரின் வார்த்தைகள் வெற்றி பெற்றன. ஆமானுக்கு தெரியலை, இவன் எதுக்கு கேட்குறா, என்ன ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். வெற்றி பெற்று சில நேரம் சில நபர்களிடத்தில் பேசி உங்கள் வார்த்தை தோற்று போனதா, கவலைப்படாதுங்க. எஸ்தரின் வார்த்தைகள் வெற்றி பெற்றது போல உங்கள் வார்த்தைகள் வெற்றி பெற கர்த்தர் வைப்பாராக. விசுவாசிக்கிறங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரோடு பேசுகிறவன் யாருக்கு முன்னாடி தைரியமாக நிற்க முடியும். அவள் அப்படி தைரியமாக நின்னா ராஜாவுக்கு முன்னாடி என்ன ஆகும்? அவள் கவலை பயப்படவே இல்லை. அவள் தைரியமாக நான் நினைக்கிறேன், ஒரு கட்டத்தில் அகாஸ்வே ராஜா தான் பயப்படுறான். இவன் என்னத்தை கேட்க போகிறாளோ, கேளு சொல்லு. அவன் தான் பயப்படுறான். ஆனால் இவ பயப்படவே இல்லை. நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரோடு பேசுவது. ஆமென். இன்றைக்கும் சந்தோஷமாக இருந்து கீழே நான் யூத் ப்ரே நடத்திட்டு இருந்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால நான் வர லேட்டாச்சு. ஆனால் கீழே அந்த ஸ்தோத்திர சத்தம் கேட்டது சந்தோஷமாக இருந்துச்சு. நீ ஒரு ஆவிக்குரியன் என்பதை நீ போட்டிருக்கிற வஸ்திரத்திலல்ல காட்டுவது, நீ ஒரு ஆவிக்குரியன் என்பதை 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:30க்கே வந்து முழங்கால நின்று யார்கிட்டையும் பேசாத, அவர்கிட்ட மட்டும் பேசிட்டே இல்லை பாஸ்டர் ஒரு 8:45 நோப்புற வந்து முழங்கால் நின்று அந்நிய பாஷை அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு நீ ஆராதனை ஆரம்பித்து பாரு. ஒரு சண்டே கூட கர்த்தர் உன்னை வெறுமையாய் விடவே மாட்டார். அந்த 2.5 மணி நேரமும் உன்னுடைய பொன்னான நேரமாய் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு 8:45 வர முடியுது, அதான் உண்மை. இது பாஸ்டர் சொல்கிறான்றதுக்காக அல்ல. ஸ்தோத்திரம். வாரத்துக்கு முதல் நாள் ஏன் இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு? வாரத்தில் முதல் நாள் அது ஆண்டவரோடு செலவு பண்ணுகிற நாள், ஆண்டவரோடு இருக்கிற நாள், அவரை ஆராதிக்கிற நாள், அவருடைய சத்தத்தை கேட்கிற நாள், நான் அவரோடு என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுகிற நாள். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்கள். எஸ்தரின் வார்த்தைகள் தோற்று போகவில்லை. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சில நேரம் சிலரோடு பேசி வார்த்தைகள் தோற்று போய் நீங்கள் இருக்கலாம். நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். எஸ்தரின் வார்த்தைகள் வெற்றி பெற்றது உண்மை என்றால் உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஜெயமுள்ள வார்த்தைகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது ஒரு வார்த்தை. நேரம் 11:45 ஆயிற்று. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரோடு பேசிகிட்டு இருந்தாலும் அவள் வார்த்தை வெற்றியாக இருந்துச்சு. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பெரிய வசனம் நீங்கள் வாசிங்க. நான் சொல்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இருந்து கிருபை கிடைத்து நான் சொல்லும் அடுத்து வார்த்தை போதும். நான் சொல்லுகிற வார்த்தை எப்படி காணப்படணும்? சரியான வார்த்தை, சரியான வேடல் அந்த வார்த்தை. அப்போது இதெல்லாம் இந்த வார்த்தை அகாஸ்வே ராஜா எஸ்தர் சொல்கிறதுக்கெல்லாம் ரெடி, ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம், ராஜாவுடைய பார்வையில் எஸ்தர் பேசின வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு? அந்த வார்த்தையை சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தை சரியென்று காணப்பட்ட. இப்போ சொல்லுங்கள். எஸ்தர் சொல்லும்போது அகஸ்வேர் ராஜா எல்லாவற்றும் ஓகே சொல்கிற காரணம் எஸ்தரின் வார்த்தை ராஜாவோட பார்வையில் எப்படிப்பட்ட வார்த்தையை காணப்பட்டுச்சு? வெரி குட். எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமாக, எப்படிப்பட்ட வார்த்தை? சரியான வார்த்தை.
ஒருத்தன் தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேசும்போது அவன் வார்த்தை வெற்றி பெறுகிறது. ரெண்டாவது, அவன் வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும். சரியான வார்த்தை. கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லுங்க, சரியான வார்த்தை. அவன் சொல்கிறா பாருங்க, எனக்கு வார்த்தை உமக்கு எப்படி 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 இருக்குன்னு சொல்லுங்கள், சரியான வார்த்தை. கண்டிப்பாக ஒருத்தங்க 5 பேர் நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்னா 5 பேர் 5 விதமான சஜஷன் சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த இதை அக்செப்ட் பண்ணுவோன்னா, எது நமக்கு சரியான வார்த்தையாக இருக்கிறதோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணோம். அப்போது பலர் பல வார்த்தை பேசியிருக்கலாம். ஆனால் எஸ்தரின் வார்த்தை அகாசு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையாக தென்பட்டதென்றால் சரியான வார்த்தையாக தென்பட்டது. இந்த வேர்டுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு புரியும் தெரில. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சாரி கேட்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த வார்த்தை தவறான வார்த்தை. சில இடங்களில் அந்த வார்த்தை காயப்படுத்துது, தவறான வார்த்தை. கோபப்படுத்துது, தவறான வார்த்தை. சண்டையை மூட்டுது, தவறான வார்த்தை. பேசாமல் வர வைக்குது, தவறான வார்த்தை. அன்பை முறிக்குது, இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை, தவறான வார்த்தை. ஆனால் இவள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் ஓகே ஓகே சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பதுக்கு காரணம், அவளே சொல்லுகிறாள், என்னோடய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது, சரியான வார்த்தை. நிறைய நேரங்களில் நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம், நம்ம அவமானப்படுற காரணம், நம்முடைய லெவலை நம்ம இழக்கிற காரணம், நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை சரியான வார்த்தையாக இல்லை. ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா, அவள் அழகாக சொல்கிற சரியான வார்த்தை. ஆமேன். அவன் அதையும் நிறைவேற்றுறான். ஏன்னா அவன் சொல்கிறான், உன்னுடைய வார்த்தை தீட்டான தவறான வார்த்தை அல்ல, உன்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை. நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். சில இடங்களிலெல்லாம் உங்களை சரியான வார்த்தையை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. சரி, அவ சொல்லணும். அவள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கேட்டீங்களா? இந்த குடும்பத்தை கட்டுறதே சகோதரிகளாக்கும். ஆமேன். சில இடங்களில் ஆமேன், எனக்கு தெரியும், என் ஒய்ஃபு சில இடங்களில் சில வார்த்தை சொன்னான்னா அதை மீறி போனேன்னா அங்கே அவுட் ஆகும். அப்போ வரும் அன்பு கையில் கிடச்சா சோத்திரம். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை சரி, நம்ம அதை மீறி போனோம். சோத்திரம். ஆனால் இருக்கும் சில நேற்றைக்கு நான் ஒரு மீட்டிங் போனேன், பைக்கு சாவி எடுத்த சாவி எப்பவும் பைக்கில் தான் இருக்கும். சோத்திரம். நான் பைக்கில் போய் ரெடி ஆகிட்டேன், சாவி எடுத்து கார் சாவி எடுத்து கையில் எடுத்து வரும்போது நல்லா மழை பெய்ய நனைஞ்சிட்டு தான் வருவீங்க, அதனால் ஒழுங்காக காரில் போங்க அப்படின்னு. சோத்திரம். நான் எனக்கு என்ன எழுப்பம் வந்தோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் போனேன். ஆனால் திருப்பி வரும்போது அங்கே முடிஞ்சிடலன்ட்டு இங்கே வர்ற வரைக்கும் பயங்கர மழை. ஒரு 10 முறையாவது ஆண்டு நன்றி செலுத்திருப்போம். ஆண்டவரே சோத்திரம், சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போனதுனால ஜாலியாக மழை நனையாமல் ஏசியை போட்டுட்டு வாரேன். கேட்காம மட்டும் வந்திருப்பேன்னா நனைஞ்சி தொப்பாக மாறிருப்போம். சில நேரங்களில் மனைவிமார்கள் சொல்லுகிற வார்த்தை புருஷன்மார்களுக்கு சரியான வார்த்தையாய் அமைய வேண்டும். புரியுற ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சில இடங்களில் தெரியாது, சூஸ் பண்ண தெரியும், என்ன இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த காசை இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ஆளுக்கு எஸ் சொல்லலாமா, இல்லைன்னா இதுக்கு நோ சொல்லாமா, இல்லைன்னா இதை விட்டு வெளியே வரலாமா அப்படின்னு அப்படியே யோசிப்பாங்க. அப்போ ஒரு மனைவி கொடுக்குற ஒரு ஆலோசனையான வார்த்தை, இதை பண்ணுங்க நல்லா தான் இருக்கும், இதை செய்யாதுங்க நமக்கு இப்போ வேண்டாம். அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருந்துன்னா அந்த குடும்பம் அப்படியே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால் சகோதரிகள் இந்த கிருபையை நல்லா பெற்றுக்கணும். ஆமேன். ஒருவேளை புருஷன் கேட்காம போனாலும் அடிபடுவார். ஸோ அவருக்கு தெரியும், இவ சொல்லி கேட்காம போய் தான் நம்ம வாங்கி கட்டுறோம், ஆனால் வீட்டில் வந்து காட்ட மாட்டணும் அப்படின்னு அப்படி தடவிட்டு இருந்தாலும் அடுத்த முறை சொல்லும்போது சரணடையணும். சரி சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா போன தடவை பட்ட காயம் உள்ள அங்கே என்ன செய்யுது இருக்குது. இப்போ வெளியே காட்டினா பின்ன நீங்கள் கீழே நிற்க மாட்டீங்க, ஃப்ளைட்டில் பறந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் வெளியே காட்டாமல் அப்படின்னு இது பண்ணிட்டு அடுத்த முறை ரெடியாகணும். ஏன்னா அங்கே பட்டாச்சு. ஏன்னா நம்மளோட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும். பேசுங்க, சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். அவன் சொல்கிறா, என்னோடய வார்த்தை உமக்கு முன்பு எப்படி காணப்பட்டால் சரியாக காணும். அவன் எல்லாம் நிறைவேற்றினான். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இதுக்கு காரணம் அவ தேவ சமூகத்திலே பேசிவிட்டு அகாஸ்வேர் ராஜாவிடத்து மற்ற இடத்துல பேசாம. மூணாவது ஒரு வேர்டு, இது கொஞ்சம் டஃப்பான வேர்டு, உங்களை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலை. கவனிங்க. எஸ்தர் அது ஆமான் ராஜாவிடத்தில் என்னெல்லாமோ செஞ்சு எடுத்து ராஜாவை வச்சே சட்டத்தை பாஸ் பண்ண வச்சுட்டான். இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதி யூத ஜனங்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் ஏன்னா ராஜாவும் அவனும் ரொம்ப வெறித்திருந்தார்கள். அப்படி அகாஸ்வேர் ராஜாவுக்கு இது ஒன்றும் தெரியாது. எப்படி மொர்தெகாய் ஆமான வணங்காத்தனால தான் இவன் எல்லாம் நம்மள்கிட்ட இப்படி முழு அந்த ஆமானை மட்டும் கொல்வது பெருசு கிடையாது. சாரி, மொர்தெகாயை மட்டும் முழு யூத ஜனங்களை கொன்னாதான் நம்ம கெத்து வெளியே வரும். அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி ராஜாவை வச்சே சட்டத்தை எழுத வைக்கிறான். அப்படின்றது யாருக்கு தெரியாது? அகாஸ்வேர் ராஜாவுக்கு தெரியாது. அவனுக்கு கேட்குறலாம் ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி மோதிரத்தை கலத்தி உன் இஷ்டப்படி செய்யன்னு சொல்லிட்டான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விருந்துக்கு பிறகு இவன் சொல்கிறா பாருங்க, ஸ்தோத்திரம். அதை வாசிக்கலாம். எத்தனாவது? 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். எங்களை அழித்து கொண்டு நிர்மூலமாக்கும் ஸ்பீடா. நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாக வெள்ளாட்டுகளாக விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாக இருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். ஆமானை சொல்லாமல் ஆமானை கிட்ட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்கே இன்டைரக்டாக சொல்லி அங்கே முடிச்சிட்டான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அடுத்து 5ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேர் மறுமொழியாக ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன். அவனுக்கு தெரியாது ராஜாவுக்கு இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் ஒன்றும் என்ன செய்யாது, தெரியாது. அவன் கேட்குறான், இப்படி செய்வதற்கு துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? இவன் நினைக்க 127 நாட்டில் ஏதாவது ஒரு நாட்டில் என்ன செய்வான், இருப்பான். சோத்திரம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கிராமத்தில் இருப்பான், ஏதாவது ஒரு முக்கில் மூலையில் என்ன செய்வான், இருப்பான். துணிகரம் கொண்டவன் யார், அவன் எங்கே அப்படின்னு ராஜா கோபத்தில் கேட்கும்போது அவளுக்கு அந்த 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 எஸ்தருக்கு ஒரிஜினல் கேரக்டர் அங்கே தான் வெளிப்படுது. சோத்திரம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு எஸ்தர் அப்படி சொல்கிறா, ஆமானு கொடுக்குற பட்டத்தை பாருங்கள். சத்ருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வேர்டு, அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் நடுங்கிட்டான். நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், கண்டிப்பாக இவருன்னு போயிருப்பான். ஸோ உடம்பெல்லாம் வசர்த்து அவனுக்கு தெரிஞ்சிட்டு நம்ம நம்முடைய வண்டவாளம், நம்முடைய கள்ளத்தனம் எல்லாம் வெளியே வந்துட்டு. ஸோ அவன் கேட்குறான், துணிகரம் கொண்டவன். அந்த ராஜா அப்படி விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு அவ்வளோ கோபத்தில், துணிகரம் கொண்டவையா அவன் எங்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் உட்காந்து திராட்சை ரசம் குடிச்சிட்டு இருக்கிறான். இவன் தான் அவன். ஸோ அவன் திகில் அடைந்தான். ராஜா கோபத்தில் பந்தியை விட்டு வெளியே போயிட்டார், அரண்மனை போயிட்டு திரும்ப விருந்து சாலைக்கு வரும்போது இவன் எஸ்தர் ராஜாத்திக்கு பெட்டில் படுத்து கிடக்கான். அவனோ ஹெல்ப்புக்கு போகிறான். ராஜா கேட்குறான், நான் இருக்கும்போதே ராஜ்யாத்திய பலவந்தம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டோன்னே துணி எடுத்து, எங்கே தான் துணியை பாக்கெட்டில் வச்சுருந்தானோல எங்கே வச்சுருந்தானோன்னு தெரியல, உடனே துணி எடுத்து முகத்தை மூடிட்டானோ. ஸ்தோத்திரம். ஒருத்தி தேவ பிரசனத்தில் இருந்துட்டு உலகத்தோடு பேச ஆரம்பித்த போது இருளில் செய்யப்பட்டவைகள் வெளிச்சத்துக்கு வந்தன. இருளில் செய்யப்பட்டவைகள் எங்கே வந்துச்சு? வெளிச்சத்துக்கு வந்துட்டு. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளையால் மட்டும்தான்
இருளில் செய்யப்படுகிறவைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். ஆமான்கள் அழிக்கப்பட முடியும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகவைகள் இருளில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் வெளிச்சத்துக்கு வராததுக்கு காரணம் நீங்களும் நானுமே தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது சாத்தான் மறைமுகமாய் அந்தரங்கத்திலே குடும்பங்களுக்கு எதிராய், சபைக்கு எதிராய், பிள்ளைகளுக்கு எதிராய், வாலிபர்களுக்கு எதிராய் செய்யப்படுகிற அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறவைகள் வெளிச்சத்துக்கு என்ன செய்யும்? வரும். வருதுன்னா முடிஞ்சுக்கோங்க, அவனுக்கு ஆட்டத்துக்கு முடிவு வந்து விட்டது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் அவனுடைய அந்தரங்கங்களை, அவன் இருளில் செய்கிறவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதாக. நம்ம நினைக்கிறோம் இந்த வியாதி ஏதோ வயசாச்சு, நீ தேவ பிரசன்னத்தில் இருந்து பாரு, அது வியாதி அல்ல, சாத்தானுடைய கண்ணின்னு தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். வெளியே வந்துட்டுனா முடிஞ்சுக்க வேண்டதான், சோழி முடிஞ்சு. இந்த குடும்பத்தில் சாபம் உழைச்சி உழைச்சி ஒன்றும் நடக்கலை. ஸ்தோத்திரம். ஏன்? காரணம் என்ன? அது சாத்தானுடைய கிரிய. அவன் இருளிலே மறைமுகமாய் செய்து கொண்டு இருக்கிறான். நீ தேவ பிரசன்னத்தில் பேசிப்பாரு, அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அன்னோடு அதற்கு முடிவு உண்டாகும். முடிவு உண்டாகும். புரிகிறவங்க சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தால், தேவனோடு பேச ஆரம்பித்தால், சாத்தானுடைய ரகசியங்கள், அந்தரங்கங்கள் வெளியே வந்தே ஆகும். இருள் செய்யப்படுகிறவர்கள் வெளிச்சத்துக்கு வந்தே ஆகும். அவைகளுக்கு முடிவு உண்டாகும். எப்போ வெளிச்சத்துக்கு வந்துச்சோ அப்பொழுது அன்னோட ஆமானுடைய ஆட்டத்துக்கு முடிவு உண்டாயிற்று. அழகா சொல்கிறான் ஒருத்தன், சோத்திரம், அவன் வீட்டில் தான் ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். போடு தூக்கி அவனை. சோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் செஞ்சுக்கிட்டு, இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு, ராஜாவோடு கூட விருந்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறல்ல நீ. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தில் தேவனோடு பேசுகிற ஒருவனால் மட்டும்தான் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். கொண்டு வந்தாள் எஸ்தர் கொண்டு வந்தார். ஆமானுடைய அத்தனை வண்டவாளங்களையும் கொண்டு வந்து நிறுத்தினா. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், துஷ்டன் அப்படின்னு. இதுவரைக்கும் ராஜாவின் நண்பனாக இருந்தவன் இருளில் இருந்தபோது வெளிச்சத்துக்கு வந்தபோது ராஜா முன்பு அவன் ஒரு துரோகியாய் வெளிப்பட ஆரம்பித்தான். இன்றைக்கி சாத்தானும் மறைமுகமாய் அநேக குடும்பங்களிலே அவன் வேலை செய்து கொண்டு வேற யாரையோ குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறான். நீயும் நானும் ஜெபிக்க ஆரம்பித்தால் அவைகள் வெளிச்சத்துக்கு வரும். அவனுடைய ஆட்டத்துக்கு முடிவு உண்டாகும். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். நீ கஷ்டப்படுவதற்கும், நீ வேதனை அனுபவிப்பதற்கும், கண்ணீர் வடிப்பதற்கும், சிலதை இன்னும் சுதந்திரிக்காமல் இருப்பதற்கும், அதற்கு பின்பாக இருளிலே செய்யப்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த பகலில் கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். நல்லா ஆமீன் சொல்லுவீங்க நினைச்சேன். வெளிச்சத்துக்கு வந்துடுறதுன்னு அர்த்தம் என்னன்னா, அன்றோடு அதற்கு முடிவு உண்டாயிற்று. 18 வருஷமாக எல்லாரும் சொன்னாங்க அவள் நிமிர முடியாத கூனி. இயேசு சொன்னது அவள் நிமிர முடியாத கூனி அல்ல, அவளை சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான்னு சொன்னார். ஆபிரகாமின் குமாரத்தியாக இவள் சாத்தானை கட்டி வச்சிருக்கிறான்னார். அப்போ புரிஞ்சது. எல்லாரும் நினைச்சாங்க இவ கூனின்னு. ஆனால் இயேசு சொன்ன இவ கூனி அல்ல, சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். வெளிச்சத்துக்கு வந்துட்டு அப்புறம் என்ன, ஆண்டர் கட்டை அவிழ்த்து விட்டார். ஆமாம், இப்படி இருந்தவ 2 செகண்டில் ஸ்ப்ரிங் வந்த மாதிரி நிமிர்ந்து நிற்கிறான். இன்றைக்கி அநேக குடும்பங்களை கட்டி வச்சுட்டு அவன் ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு அவன் அந்தரங்கத்தில் அழகாக ஜாலியாக இருக்கிறான். இன்றைக்கி அவைகள் வெளிச்சத்துக்கு வருகிறதுன்னு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன் உன் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம்,
ஏன் உன் குடும்பத்தில் இவ்வளோ போராட்டம், ஏன் உன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை? நீ நினைக்கிறா நல்ல வேலை இல்லை, நீ நினைக்கிறா விலைவாசி ஏற்றம், நீ நினைக்கிறா மழை, நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு உடம்பு செல்ல. இல்லை இல்லை இல்லை, அந்த ரங்கத்தில் இருளில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சில ஆமான் இன்னைக்கு அது வெளிச்சத்துக்கு வருகிறது. ஆமேன். ஆமான், நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஆமான் திகில் அடைந்தது போல நான் இதை பேசும்போது சாத்தான் நடுங்க ஆரம்பிக்கிறான், பயப்பட ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு அவனுடைய ஆட்டத்துக்கு கர்த்தர் முடிவை உண்டு பண்ணுகிறாரு. ஆராதனையில சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், உன்னிடத்திலிருந்து திருடப்பட்டவைகள் திரும்பவும் உன்னுடைய கரத்தில் வந்து சேரும். கர்த்தர் உங்களை இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிறார். எப்படி? ஏன்னா வெளிச்சத்துக்கு வந்துட்டு, இருளில் செய்யப்பட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு, அடிக்கடி வியாதி, அடிக்கடி ஹாஸ்பிட்டல், அடிக்கடி மருந்து. இது என்னது? வயசு? நோ. அந்த வியாதி? நோ. இதுக்கு காரணம் என்ன? சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வருகிறது. கர்த்தர் முடிவுக்கு கொண்டு போட்டிருக்கிறார். ஆமாம், இதுவரைக்கும் யூத ஜனங்களை கொல்லுவதற்கு சட்டத்தை ஏற்ற வச்சுக்கிட்டு நீ ராஜாவோடு விருந்துண்ணும் போது 127 நாட்டில் இருக்கிற யூதர்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு நல்லவனை போல எஸ்தருக்கு முன்பு விருந்து உண்ணும்போது நீ நினைக்கிறான் நான் தான் ராஜா, என்ன தான் கனம் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, நீ உனக்கு ஆட்டத்துக்கு முடி வரப்போது. சும்மாடா எஸ்தர் உன்னை விருந்துக்கு அழைச்சது, நீ பெரிய அவன் இல்லை. தெரியும் நீ எவன்னு, அதனால தான் உன்னை வர வச்சா. ஸ்தோத்திரம். உனக்கு ஆட்டத்துக்கு முடிவு கொண்டு வரக்கு அவள் சும்மா இல்லை உனக்கு விருந்து ஆயத்தப்படுத்தினது, சும்மா இல்லை இதெல்லாம் பேசுனது. அதுக்கு முன்னாடி அவள் 3 நாட்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு பேசி கொண்டே இருந்தாள். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். அவள் சொல்கிற அவளுக்கு அந்த ஆதங்கம் வெளியே வருது, அந்த வெறி இப்போ தான் வெளியே வருது. ஆமேன். துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? அவன் நினச்சேன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான். நான் நினைக்கிறேன் ஆமாண்டை கேட்டிருப்பான். அவன் யாரடா அப்படின்னு ஆமாண்டை கேட்டிருப்பான். ஆமான் கையை எனக்கு தெரியாது. அவனுக்கு புரிஞ்சுட்டு ஏதோ எங்கேயோ இடி நமக்கு விழ போகுது அப்படின்னு அவன் கையை சொல்கிறான். இவன் தான் அந்த துஷ்டன், பகைஞன் அப்படின்னு திகிலடைய ஆரம்பிச்சு. நான் ஆவியில் ஃபீல் பண்ணுறேன், சாத்தானுடைய சில ரகசியங்கள் வெளியே வருது. அவன் ரகசியமாக செஞ்சுட்டு தன்னை நல்லவனாக காட்டிட்டு குடும்பங்களை சீரழிக்கிற சில தன்மைகள் வெளியே வருது. கர்த்தர் இந்த பகலில் அவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய முடிவை கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். அவனுடைய ஆட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. ஆமென். யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டது போல என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். உன் குடும்பம் விடுவிக்கப்படுது. சாபம் முறியடிக்கப்படுகிறது. தரித்திரம் முறியடிக்கப்படுகிறது. பிரச்சனைகள், போராட்டங்கள் முறியடிக்கப்படுகிறது. வறுமைகள் முறியடிக்கப்படுகிறது. ஒரு ஜெயம் உண்டாகிறது. எல்லாரும் அப்படியே நாம் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கிறோம். போதும், இனி பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்தை கட்டளை எடுக்கிறேன். இந்த பகல் சாத்தானுடைய ஆட்டத்துக்கு முடிவு உண்டாக்குகிற பகல். செய்கிறதையும் செஞ்சுட்டு ராஜாவோடு 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 விருந்து உண்ண நினைக்கிறியா? கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். தேவ சமூகத்தில் தேவனோடு பேசின எஸ்தரை வைத்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். தேவன் ஒரு முடிவை கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? சொல்லுங்கள். நான் சொல்கிறது போல சொல்லுங்கள். திருடப்பட்டவைகள் திரும்ப என்னிடத்தில் வந்து சேரும். இருளில் செயல்பட்ட சாத்தானின் தந்திரங்கள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இந்த பகலிலே கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ணிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, சூசா நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்பட்ட அதே எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமே, அதே இடத்துல இப்படி சொல்லப்பட்ட அதே நாள், அவன் எந்த நாள் குறிக்கப்பட்டானோ அந்த வசனத்தை நான் வாசித்து அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யூதரின் பகைஞர் அவர்கள் மேற்கொள்ளாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல்ல கர்த்தர் அதை முடிய பண்ணுகிறாரு.